இப்பேற்பட்ட நாராயணையா சிறு குழந்தையாக தன்னுடைய கிராமத்தில் ஒரு புற்று கிட்ட போயிருக்க. அங்கங்க புற்று, வல்மீகம்னு பேர். பிலஜமௌனி கிருத சரித்திர சன்னுத ஸ்ரீ தியாகராஜ நுத ஜகதாத నందకారక. బిలజమౌని అంటే పుట్రు నట్టు, బిలజத்திலேருந்து பிறந்தவர். இந்த புற்று கிட்ட அந்த குழந்தை போயிருக்கு. அது எது யாதிருச்சிகமாக கையை விட்டுடுத்து. ஏன் சார் அது ஏன் சார் போய் கையை விடுறதுன்னா அதுக்கு ஒரே டிப்ரெஷன் லைஃப்ல. இப்போ யாரை கேட்டாலும் டிப்ரெஷன். பே ஆஃப் பெங்காலை தவிர்த்து பாக்கி எல்லா இடத்தையும் டிப்ரெஷன் வந்துடுச்சு. அங்கே வந்தால் மழையாவது வரும். நமக்கு மனுஷாளுக்கே வந்துடுச்சு இப்போல்லாம் டிப்ரெஷன். ஏன் சார் டிப்ரெஷன் கேட்குறேன்? டிப்ரெஷன் இருக்கா, கதை கேளுங்க, அது கேட்டதுனால தான் வந்ததுங்கிறார். அது ஒருத்தர் உபன்யாசம் அதுவும் கொடுத்துருது. இந்த குழந்தைக்கு வருத்தம். ஏன்? அது ஆத்துல அவ வம்சத்துல வந்து அவ அத்தனை பேரும் ஞானிகள். அந்த குழந்தைக்கு மட்டும் அவ்வளவு படிப்பு ஏறல. முயற்சி எடுக்கிறது ஏறல. ரொம்ப துக்கம் அந்த குழந்தைக்கு. எல்லாரும் கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சுட்டா. These are all small lessons that we need to take, how to deal with children. இல்லையா? நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணணுமே ஒழிய தலையில போட்டு நெகட்டிவாவே சொல்லியிருந்தோன்னு வச்சுங்க, அது கஷ்டம். இந்த குழந்தைக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து, துக்கம் வந்துடுத்து, என்ன பண்றதுன்னு தெரியல. புற்றுல போய் கையை விட்டுட்டா பாம்பு நம்மள கடிச்சிருமே. அப்பவும் கடிக்கல. இது குலசேகர ஆழ்வார் சரித்திரம் மாதிரி பாம்பும் கடிக்கல. அப்போ ஒரு அம்பாள், பார்வதி, ஊரின் எல்லை தெய்வம், சிந்தலம்மான்னு பேர். அந்த சிந்தலம்மா தான் இந்த குழந்தையை அனுகிரகிக்க வேண்டும்னு வயோதிக பெண் வேஷத்தில் வந்தாளாம். வந்துட்டு இந்த குழந்தைக்கு அபயம் கொடுத்தாளாம். பகவத் பாதாள் த்வதன்யப்பாணிப்யாம் அபயவரதோ தெய்வதகணஹ த்வமேகா நைவாசி பிரகடித வராபீத்யபிநயா பயாத் த்ராதும் தாதும் ஃபலமபி ச வாஞ்ச சமதிகம் சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணவுன்னு சௌந்தரிய லஹரியில் எடுக்கிறார். அபயம் கொடுத்தாளாம், கவலைப்படாதே. அதோடு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கா அந்த பொண்ணு, வயோதிக வேஷத்தில் வந்த அம்பாள். அப்பா, உனக்கு உன் கர்மா இந்த ஞானம் தான் இருக்கும், ஆனா கவலைப்படாத, உன் பேரம் பெரிய ஆளா வருவான். சரி, நமக்கு எதாவது கேட்டா உன் பேரன் என்ன வருவானா, நம்ம வரத்துக்குள்ள பேரம் வரத்துக்குள்ள நம்ம போயிடுவோமே அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டியதா. இது புராணத்துல இருக்கான்னு கேட்டா உண்டு. திதி தேவி கஷ்யப பிரஜாபதி கிட்ட போய் சொல்றா, குழந்தைகள் மூலமாக நம்ம வம்சம் விருத்தி அடைய வேண்டும். அவர் சொல்ல, நீ வந்த டைம் சரியில்லைம்மா, இந்த டைம்ல நம்ம ஒன்று சேர்ந்தோமே ஆனால் எல்லாம் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸா பிறக்கும், கையில சோடா பாட்டிலோட பிறக்கும், வேண்டாமா அப்படின்னு. அவ சொன்னா, பரவாயில்ல, குழந்தை இருந்தா எனக்கு போரும் அப்படின்னு சொன்ன போது கர்ப்பவதியாரா அதன் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் ஹிரண்யகிஷ்பு and Hiranyaksha. In a way, despite being warned, it was the mother who took the audacious decision to have such children with such bad demeanor. அப்போ அவ அப்புறம் திருந்தின ஒண்ணு கேட்கிறா, ஐயோ இந்த மாதிரி குழந்தைகள் பிறந்து கொடுத்தா இப்ப என்ன சார் பண்ணது? ஒண்ணும் பண்ண முடியாது, இதெல்லாம் இன்காரிஜிபிள், இர்ரிப்பேரபிள், இர்ரிவர்சிபிள் குழந்தை, இதை ஒண்ணும் பண்ணவே முடியாது. ஆனா உன்னோட பேரன் நல்லவனா இருப்பான்னு சொன்ன உடனே பிரகலாதன் பிறக்கிறான். அப்ப புராண வச்சனம் இருக்கு. இப்போ இந்த ரொம்ப சாதாரணமாக இந்த பெண்மணி சொன்னாள், இந்த வந்த அம்பாளுக்கு ஸ்துதி பண்ற, சக்கனி தல்லிக்கு சாங்குபளா, சக்கனி தல்லிக்கு சாங்குபளா, தன சக்கர மோவிக்கு சாங்குபளா. அந்த உதட் எந்த வாயிலிருந்து சோதி வாய் திறந்து நல்ல வார்த்தை சொல்லியதோ அந்த வாய்க்கு பல்லாண்டு பாடுவதா, அந்த வாய்க்கும் மத்தியமாயிருக்கக்கூடிய அதரங்கள் எந்த அதரங்களிலிருந்து வார்த்தை புறப்பட்டதோ அந்த வார்த்தைக்கு பல்லாண்டு பாடுவதா. சக்கனி தல்லிக்கு சாங்குபல தன சக்கர மோவிக்கு, அந்த அதரத்துக்கு பல்லாண்டு பாடுறதா. ஞாபகம் வச்சுங்கோ, இது அடியனுடைய அபிப்பிராயம். நான் இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன், IMHO, one of the sweetest languages for poetry is Telugu. அது நாங்கள் பாடும்போது பேசும்போது போதன பாகவதம்லாம் சொல்லும் போது இப்போ உடனே நீங்க சண்டைக்கு வந்துடாதீங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர் இல்லையா? அது நம்ம இப்போ ஒரு பட்சணம் அதிர்சம் கொடுத்தா அதிர்சம் மாதிரி வராதுன்னா நாளைக்கு என்ன பூத்தரை குழு கொடுத்தா சாப்பிட மாட்டார? அதுவும் சாப்பிடுவார். அது சாப்பிடும்போது அது நல்லா இருக்கும். பூத்தரை குழு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னன்னா, ஒரு அரிசியில கஞ்சியை போட்டுட்டு ஆந்திரால பண்ற ஸ்வீட், ஆந்திராக்காரரை பத்தி தானே சொல்றோம். பானையில என்ன பண்ணிடுவா, மேல போட்டுருவா, மெல்லிசா வரும் அந்த ஸ்டார்ச். அதுல நீங்க ஒரு 250 கிராம் நெய் போடணும்.
போட்டுட்டு அதுக்கு மேல ரொம்ப உடம்புக்கு நல்லதை சேர்க்கக்கூடிய சர்க்கரையை போடணும். போட்டுட்டு இதெல்லாம் போட்டு உருட்டி அவரை கூட்டுட்டு வாத்தியாரையும் கூட்டுடணும். சாப்பிட்டுட்டு அவர் தேவைப்படுவார். இதுக்கு பூத்தரேக்குலுன்னு பேர் இந்த ஸ்வீட்டுக்கு. ஞாபகம் வச்சுங்க, கல்யாணத்துலாம் போடுறதா இருந்தோம். கேள்விப்பட்டு யார் கேள்விப்பட்டிருக்கேள் பூத்தரேக்குலு? இவ்வளவு பேர் சாப்பிட்டுருக்கேள். இன்னொரு கேள்வி, அதெல்லாம் பெரிய விஷயம். அதனால சக்கனி தள்ளி ಚಕ್ಕನಿ ತಲ್ಲಿಗೆ ಚಾಂಗುಬಳ, ಚಕ್ಕನಿ ತಲ್ಲಿಗೆ ಚಾಂಗುಬಳ, ತನ ಚಕ್ಕರ ಮೋವಿಗೆ ಚಾಂಗುಬಳ. ಚಕ್ಕನಿ ತಲ್ಲಿಗೆ ಚಾಂಗುಬಳ, ತನ ಚಕ್ಕರ ಮೋವಿಗೆ ಚಾಂಗುಬಳ. ಚಕ್ಕನಿ ತಲ್ಲಿಗೆ ಚಾಂಗುಬಳ, ಚಾಂಗುಬಳ ಚಾಂಗುಬಳ. పులికెది మురిపె ముకుమ్మరింపుదన సలుపు జూపులకు చాగుబళ. పులికెది మురిపె ముకుమ్మరింపుదన సలుపు జూపులకు చాగుబళ. పలుకుల సొంపుల బతితో గసరడి చలముల ఎలుకకు చాగుబళ. చలముల ఎలుకకు చాగుబళ. చక్కని తల్లికి చాగుబళ, తన చక్కెర మోవికి చాంగుబళ. చక్కని తల్లికి చాంగుబళ, చాంగుబళ చాంగుబళ. இந்த நாராயணையா என்கின்றவருக்கு அம்பாள் வந்து அனுகிரகம் பண்ணி கவலைப்படாதேன்னு சொல்லி இந்த நாராயணையாக்கு ஒரு பிள்ளை நாராயண சூரிங்கிறவர் இருந்தார். அவருக்கு திருமணமானது லக்கமம்பா அப்படின்னு பேரு. இந்த அம்பா பதம் சேர்ப்பது தெலுங்குல ஒரு வழக்கம் உண்டு. ஏன்னா பிரதாபருத்ரனுடைய அம்மாக்கு மும்மடாம்பான்னு பேரு, இவளுக்கு லக்கமாம்பா. லக்கமாம்பாவுக்கும் இந்த நாராயண சூரிக்கும் கல்யாணமாகி ஒரு புத்திரபாகியம் வேணும்னு ஒரு அபிலாஷை, இச்சை. புத்திரனாக பிறப்பது ஆச்சரியமில்லை, நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அவா. இதை அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதனான திருவேங்கடமுடையான் ஒருவன் தான் பிரசாதிக்க முடியுங்கிறத தெரிஞ்சின்றவா. ஏன்னா இவா வாழ்ந்தது 15வது நூற்றாண்டு தொடக்கத்துல. 13வது நூற்றாண்டில் இதே மாதிரி ஒரு தம்பதியினர் பிரார்த்தித்துதான் திருவேங்கடமுடையானுடைய கண்டையின் அவதாரமாக தேசிகன் பிறந்தார்னு இவா ஏற்கனவே படிச்சிருக்கா, கேட்டிருக்கா. எப்படி சுவாமி, இது தமிழ்நாட்டில் இருந்தவர் தேசிகன், இவர்களோ இருந்தது தெலுங்கு பேசும் மாநிலத்தில், எப்படி தெரிந்து கொண்டார்கள்? ஏனெனில் தேசிகனுக்கு ஒரே பிள்ளை குமாரவரதன்னு பேர். அவர் அப்பாவின் காலத்துக்கு அப்புறம் ஆந்திரால தான் போய் செட்டில் ஆனார். அப்ப ஆந்திரால இது பரவிப்ப ஈநாடு பேப்பர் மூலமா சொல்லியிருப்பார். அவ்வளவுதான். அப்படி இந்த தம்பதியினர் பெருமாள் கிட்ட போய் பிரார்த்திக்க சேவை இருந்தார். பொதுவா உயர்ந்த கஷேத்திரங்கள்ல அக்காலத்துல சேவை இருக்கிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. இப்ப ஷோலிங்கர்லாம் பிரார்த்தனா ஸ்தலம், அந்த இடத்துல போய் ஒரு மண்டலம் 48 நாள் விரதம் இருந்து நித்தியப்படி பெருமாளை சேவிச்சுட்டு பெருமாள் தீர்த்தத்தை பருகி, அந்த மாதிரி குழந்தை, எனக்கு ஒரு குழந்தைய பிச்சையா போடு, குப்பையா கொடு, பிரார்த்திப்பா பெருமாள் கிட்ட. குப்பையா தூக்கி போடு, உங்க ஆத்துல வைகுண்டத்துல நீ குப்பை மாதிரி ஒண்ணு வச்சுருக்க, தூக்கி போடு, நான் அதை வாங்கிக்கிறேன். பேரே அந்த குழந்தைக்கு பிற்காலத்தை வைப்பா, குப்பு சுவாமி. கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியல. குப்பை பிச்சை, கூகுள்ல இருக்கார் பாருங்க. பிச்சைனா பெருமாள் கிட்ட பிரார்த்திப்பா, எனக்கு ஒரு பிச்சையா ஒரு குழந்தை கொடு போறோன்னு. இப்படி தம்பதியினர் பகவான் கிட்ட பிரார்த்தித்த போது அன்று இரவு இவருக்கு தெரியறது ஒரு கட்கம், கட்கத்தின் அந்த துவனி கேட்டு அந்த பெண்ணின் கர்ப்பத்துக்குள்ள போற மாதிரி தெரியுது. அதுதான் நந்தகத்தின் அம்சமாக இந்த குழந்தை பிறக்க போறார். அப்ப பகவான் வந்து கை காமிச்சாராம், கவலைப்படாத நான் இருக்கேன் என்று. வரத்தை கொடுப்பவன் அபயம் கொடுத்தான், இந்தரிக்கு அபயம்பு லிச்சு சேயினர் அன்னமையர். இந்தரிக்கு அபயம்பு லிச்சு சேயி, ఇందరికి అభయం లిచ్చు చేయి, కందువకు మంచి బంగారు చేయి. ఇందరికి అభయం లిచ్చు చేయి, కందువకు మంచి బంగారు చేయి. ఇందరికి అభయం లిచ్చు చేయి, పురసతుల మానముల పొల్ల చేసిన చేయి, సురగంబు బరపేడి దొడ్డ చేయి. పురసతుల మానముల
మానముల పొల్ల చేసిన చేయి తురగంబు బరపేడి దొడ్డ చేయి తిరువేంకటాచలాధీశుడై మోక్షము తిరువేంకటాచలాధీశుడై మోక్షము తెరువు ప్రాణులకెల్ల తెలిపే చేయి ఇందరికీ అభయం ఒలిచ్చు చేయి కందువకు మంచి బంగారు చేయి ఇందరికీ అభయం ఒలిచ్చు చేయి బంగారు చేయి బంగారు చేయి. இன்ஸ்டா ரீல்ஸ் யூடியூப் வீடியோஸ்லாம் இப்போ ஒரு சேனல்லேருந்து எங்களை இன்டர்வியூ எடுக்க வரும்போது அவ நல்ல எண்ணத்தில் தான் கேட்குறா, சார் இருக்கிறதுக்குள்ள மோஸ்ட் பவர்ஃபுல் டெம்பிள் எது? என்ன 0 வாட்ஸ் பல்ப் 40 வாட்ஸ் 100 வாட்ஸ் மாதிரி பண்ண முடியுமா? சர்வலோகேஸ்வரனுக்கு சக்தி எல்லா இடத்துலையும் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. If somebody says this temple is the most powerful, then it means they are cheating you. ஏன்னா நம்மாத்துல சாலக்கிராம திருமேனிக்கு என்ன சக்தியோ அதுதான் திருவேங்கடமுடையானுக்கும். இல்லை டிஃபரன்ஸே கிடையாது, 0 வாட்ஸ் 10 வாட்ஸ்லாம் கிடையாது. ஆனா ஒண்ணும், நம்ம ஆத்துல இருக்கக்கூடிய பெருமாளை நம்ம மட்டும்தான் ஆராதனம் பண்றோம். ஆனா திருவேங்கடமுடையான ராமானுஜர் முதற்கொண்டு அத்தனை பேரும் ஆராதனம் பண்ணியிருக்காங்கிற பெருமை சாநித்தியம் கூடுறது. எத்தானா திவ்ய தேசங்கள் நாங்க வந்து சீர்காழி கிட்ட இருக்கு, ஆஹா ஓஹோ நவ திருப்பதி திருக்குறுங்குடி போங்க அங்க போங்க இங்க போங்க சொன்னாலும் அது என்னமோ திருப்பதிக்கு என்னவோ இருக்கு சார். அது என்னமோ அது தனி. அது என்னன்னு எனக்கும் சொல்ல தெரியல. 15 வருஷமா உபன்யாசம் கொடுத்துன்னு வரேனே. அந்த திருப்பதியில போய் நான் நிறைய இந்த பிரம்மோத்சவம் எல்லாம் நடக்கும்போது நாங்க லைவ் கமெண்ட்ரி எல்லாம் கொடுக்கணும். எவ்வளவோ கோவில் கொடுத்துருக்கேன். வைகுண்ட ஏகாதசிக்கு ஸ்ரீரங்கத்துக்கு கொடுத்துருக்கேன், கோவில் கோவிலா கொடுத்துருக்கேன். அந்த திருப்பதிக்கு போன உடனே அந்த பெருமாளோட அந்த மைக்கை பிடிச்சு அந்த பெருமாள்துன்னு ஆரம்பிச்ச உடனே there is another feeling. அது திருப்பதினா திருப்பதி தான். அதுவும் கார்த்தால இந்த நவம்பர் இப்ப இந்த மாசத்துல இந்த மேக கூட்டங்கள்லாம் இறங்குற மாதிரி இருக்கும். மிஸ்ட் பனித்தலை வீழ நின் வாசர் கடைப்பற்றின ஆண்டாள். அதுக்கு நடுவுல ஜாஜ்வல்யமாய் அந்த ஆனந்த நிலைய விமானம், அங்கங்க மதில்ல கருடன். கார்த்தால அந்த மைக்ல சத்தம் பெருமாளுடைய சுப்பிரபாதம் கேட்கும். அதுல அந்த கோபுரத்துக்கு கீழே அந்த ஜலம் அப்படியே நம்ம காலை வருடி விடும். அங்க ஒரு ரெட் கார்பெட் வெல்கம்னு சொல்வாளே. உள்ள போனோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ரங்க மண்டபம்னு ஒண்ணு இருக்கும். அது தாண்டி அங்க பீடம், அப்புறம் துவஜஸ்தம்பம். உள்ள மறுபடியும் தாண்டி நீங்க உள்ள போனோம்னா வரதராஜ பெருமாள் சன்னதி இங்க லெஃப்ட்ல இருக்கும். அதுக்கு நடுவுல பங்காரு கதவுன்னு பெரிய எல்லா கியூவையும் ஒன்னா சேர்க்கக்கூடிய இடம். எல்லாரும் சேர்த்துருவா. அது சேர்த்த உடனே அங்க கருடாழ்வார் இருப்பார். அவரே ஜம்முன்னு இருப்பார். அந்த கோவில் கருடனையே நீங்க சேவிச்சுட்டு இருக்கலாம். நல்ல பெரிய பார்டர் போட்டு ஜம்முன்னு. அவருக்கு என்ன கேட்கணுமா? ராஜா வீட்டு கண்ணு குட்டிம்பா அந்த மாதிரி ஜம்முன்னு இருப்பார். துவாரபாலகா அதை விட இருப்பா. அதுக்கு மேல அங்க ஒரு வுட்டன் ஸ்டெப்ஸ் போட்டிருப்பா. அது மேல நீங்க ஏறணும். அப்படியே பார்க்கணும்னு நினைக்கிறதுக்குள்ள எல்லாரும் கையை வைத்துருவா மேல. அங்க நமக்கு உள்ள போகும்போதே டென்ஷன். கண்ணு மட்டும் சிமிட்டவே கூடாதே கொஞ்ச நாளி. நம்ம என்ன சிமிட்டுற வேகத்துல வெள்ள வந்துடணும். அங்க எல்லாரும் அது குமுதன் குமுதாக்ஷன் ஜெய விஜயாள்லாம் அங்கங்க நின்றுப்பா. அப்படி டேக் எல்லாம் போட்டுண்டு நமக்கு அந்த ஜான்னு சொன்னாலே ரேங்கண்டி தெரியும். எல்லாரும் இப்படி காத்துட்டு இருப்போம். ஐயோ என்ன பண்றது இப்போன்னு. அந்த ஃபியூ செகண்ட்ஸ் போறோம், அந்த பெருமாள் நம்ம கண்ணுக்குள்ள வந்துருவார். பிரதிவாதி பயங்கர மன்னன்னு பெரிய ஆச்சாரியவரியர் இருந்தார். தேசிகனுடைய திருக்குமாரர் கிட்ட ஒரு பாதி கிரந்தம் காலக்ஷேபமாச்சு. அப்புறம் மணவாள மாமுனிகள் கிட்ட ஆச்சு. 14வது நூற்றாண்டு. ராமாயணத்திலேருந்து எடுத்த அந்த சுப்பிரபாதம் இப்ப எல்லா கோவிலுக்கும் இப்ப விட்டா எனக்கும் எழுதிடுவா சுப்பிரபாதம். அந்த சுப்பிரபாதம் கேட்கறது ஒரு தனி. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்கிகம் உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்த த்ரைலோக்கியம் மங்களம் குரு மாதः சமஸ்த ஜகதாம் மதுகைடபாரே வக்ஷோ விஹாரிணி மனோஹர திவ்யமூர்த்தே ஸ்ரீ ஸ்வாமினி ஸ்ருத ஜனப்ரியதான ஷீலே ஸ்ரீ வெங்கடேஷ தைதே தவ சுப்ரபாதம்
तव सुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करेन्द्रवनिताभिरर्चिते वृषशैलनाथ दयिते दयानिधे अर्त्यादिसप्तर्षयः समुपास्य सन्ध्याम् आकाशसिन्धुकमलानि मनोहराणि आदाय पादयुगम् अर्चयितुं प्रपन्नाः शेषाद्रिशेखर विभो तव सुप्रभातम् एलालवङ्ग घनसार सुगन्धितीर्थम् दिव्यं वियत्सरिति हेम घटेषु पूर्णम् धृत्वाद्य वैदिक शिखामणय प्रकृष्टाः तिष्ठन्ति वेङ्कटपते तव सुप्रभातम् सूर्येन्दुभौम बुध वाक्पति काव्य शौरि स्वर्भानुकेतु दिविशत् परिषत् प्रदानाः त्वद्दासदास चरमावति दासदासाः श्रीवेङ्कटाचलपते तव सुप्रभातम् कमलाकुचूचुक कुङ्कुमतो नियतारुणितात्तुलनीलतनो कमलायतलोचन लोकपते विजयी भव वेङ्कट शैलपते स चतुर्मुख षण्मुख पञ्चमुख प्रमुख किल दैवत मौलिमणे शरणागत वत्सल सारनिधे परिपालय मां वृषशैलपते. இந்த சுப்பிரபாதம் சொன்னா மனசு முழுக்க அந்த திருப்பதிக்கு போயிடுறதே. எப்பேற்பட்ட ஒரு திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்தில் நல்ல குழந்தையாக வர வேண்டும் என்று பிரார்த்தித்த பொழுது பகவானுடைய அனுகிரகத்தால் நந்தகம் என்கின்ற வாள் தோன்றும். அந்த பெண்ணும் பிற்காலத்தில் கர்ப்பவதி ஆனாள். லக்கமம்பா. சர்வதாரி வருஷம் வைசாக சுத்த துவாதசி அன்று 1408 பிறந்த குழந்தை. கிட்டத்தட்ட 620 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். கிட்டத்தட்ட இந்த குழந்தைக்கு அன்னமையன் என்று பெயர். அன்னமாச்சாரிய, ஆச்சாரியா அப்புறம் சேருமே, பிறக்கும் போதேவா ஆச்சாரியன்னு வைப்பா பேரு. அன்னமையன்னு பேரு. இந்த குழந்தை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமுமாக பால்யத்தில் வளரும் போது நிறைய அப்பா அம்மா குழந்தைய பார்த்தா சொல்லிது, குழந்தையாவே இருந்துடாதா, பதிலுக்கு பதில் பேசும்போது நினைப்பா, ஐயோ இது இப்படியே இருந்துட்டா நல்லா இருக்குமே. பல்லெல்லாம் விழுந்தோம்னா ஓ யூ ஃபர்ஸ்ட் டு திஸ் ஃபாலன், அதோட பதிலும் பேச ஆரம்பிச்சோம். இன்னும் எந்த அப்பா அம்மா தாங்க சின்ன வயசுல அப்பா அம்மா கிட்ட பதில் பேசியிருக்காளோ அவளுக்கே அவ குழந்தை தங்கிட்ட பதில் பேசினா பிடிக்காது. நீங்க கவனிங்க, அந்த பாட்டி சொல்லுவ நீ பண்ணாததா அது பண்ணி எடுத்துன்னு கேட்பா. ஆனா பெருமை. இந்த அம்மாக்கு ஒரே சந்தோஷம் இந்த அன்னமையனை பார்த்த உடனே. Why would one not want to relive and unstaple those cherished worthy memories? நினைச்சு பார்க்கிறா எப்படி யசோதை இருந்தா. கௌசல்யாக்கு ராமர் இருந்த அது அது சொல்லவே வேண்டாம், அது ஒரு அனுபவம். ஆனா ரொம்ப ஒபீடியன்ட் சைல்ட். Obedient children never give lasting memories. ரொம்ப சொல் பேச்சு கேட்டுடுதுன்னா அப்பா அம்மாக்கே ஞாபகம் இருக்காது. நில்லுன்னா நிப்பான், உட்காரணும் உட்காரணும். வாழ்க்கையில் என்ன வேறு? பேரண்ட் டீச்சர் மீட் கூப்பிடணும், டீச்சர் போட்டு திட்டணும், ஆத்துல வந்தா சண்டை வரணும், மண்டை உருணும். இதெல்லாம் இருந்தாதான் ஒரு சைல்ட்ஹுட்டுங்கிறது மெமரபிளா இருக்கும். யசோதைக்கு அதெல்லாம் இருந்தது. தாயே யசோதா உந்த நாயர் குலத்தில் பங்கஜ மாமி வளையல கேட்டுவிட்டார், கோமள மாமியோடைய புடவை எடுத்துன்னு வந்துட்டார், ஏதாவது ஒண்ணு பண்ணுவார். சேரி யசோதகு சிசு வித்தடு. அந்த யசோதைக்கு அனுபவம் கொடுத்தவர் அவர்தான் திருவேங்கடமுடையான். கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெற்பு தேசிகன் திருவேங்கடமுடையான் கிருஷ்ணர் தான். அப்ப அந்த கிருஷ்ணர் யசோதைக்கு செய்த அனுபவம் அவருடைய பக்தனாக வரக்கூடிய அன்னமையர் ஏன் லக்கமாம்பா கொடுத்துருக்க மாட்டார்? அப்பதான் சொல்றார், சொலசி ஜூச்சினனு சூரிய சந்திருலனு. அதாவது யசோதைக்கு ஸ்கூலுக்கே போனது கிடையாது. யசோதை ஸ்கூலுக்கு போனது இல்லைன்னு இதுதான் புராணத்துல இருக்கு. எங்களுக்குலாம் வியாக்கியானத்துல சொல்லுவா. உடனே ஒரு என்ன போன வருஷம் என்ன எடுத்து யாதவா மகாசபான்னு ஒரு மகாசபா எனக்கு ஒரு நோட்டீஸ் விட்டுட்டேன். நீங்கள் எப்படி யசோதை ஸ்கூல் போகலைன்னு சொல்ல. அப்படிதான் சார் வியாக்கியானத்துல இருக்கு. நான் இப்ப என்ன சொல்ல முடியும்? She went to the Ivy League. She just cleared her Yale.
and she just passed out அப்படின்னு சொல்ல முடியும்? அவ படிக்கல. அப்படின்னா நீ அந்த பெண்ணுக்கு கிட்டிய பாக்கியம் ஏல் படிச்சவனுக்கும் கிடைக்காதே. சர்வலோகேஸ்வரன் அம்மான்னு கூட்டா இவ பிஹெச்டி பண்ணா என்ன, டாக்டரேட் பண்ணா என்ன? அவ எப்படி பார்த்தான்னு அதுதான் సొలసి జూచినను సూర్య చంద్రులను.